பாலாற்றின் குறுக்கே புதிய அணை கட்டுவதற்கு ஆந்திர அரசு அடிக்கல் நாட்டியுள்ளதாக வந்திருக்கக்கூடிய செய்திக்கு மறுப்பு தெரிவித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் 1992ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பன்மாநிலங்களுக்கு இடையேயான பாயக்கூடிய அந்த நதிகளுக்கு இடையேயான ஒரு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடிய செயலாக ஆந்திர அரசின் செயலானது அமைந்திருப்பதாக துரைமுருகன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு அணை கட்டுவதோ அல்லது நீரை திருப்பிவிடுவதற்கோ அல்லது நீரை தேக்குவதற்கோ இரு மாநிலங்களுடைய ஒப்புதலை பெற வேண்டியது அவசியம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆந்திர அரசு தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்து இந்த அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டிருப்பதை கண்டிப்பதாக அந்த அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே காவிரி விவகாரத்திலும் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த மனுவில் பல்வேறு தீர்ப்புகள் பெறப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் 2 வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஆந்திர அரசு தன்னிச்சையாக அந்த ஆந்திர அரசு புதிதாக அணை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த பணியை மேற்கொண்டிருப்பது உள்ளபடியே கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகையால் ஆந்திர அரசு இந்த அணை கட்டக்கூடிய அந்த பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு இம்மாதிரியான வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு மேற்கொள்ளக்கூடாது என்றும் இரு மாநிலங்களின் நலனை கருத்தில் கொண்டு இதனை கைவிட வேண்டும் என்ற அடிப்படையில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அறிக்கை வாயிலாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். 1992ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்த அடிப்படையில் 2 மாநிலங்களுக்கும் ஒப்புதல் இல்லாமல் இதுபோன்று நீர்களை நதிநீரை தேக்குவதோ அல்லது அணை கட்டுவதோ அல்லது திருப்பி விடுதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்ற அந்த சட்டத்தையும் அவர் குறிப்பிட்டு அதில் விளக்கியிருக்கிறார். எனவே ஆந்திர அரசின் இந்த செயல்பாடை கண்டிப்பதாகவும் அதற்கு மறுப்பு தெரிவித்தும் அறிக்கையானது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது.